We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. சென்னை செங்கல்பட்டு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றோடு கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று தகவல். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 15,804 கனஅடியாக அதிகரிப்பு. கபினி அணையிலிருந்து மட்டும் 12,940 கனஅடி நீர் திறப்பு. தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் 8வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,883 கனஅடியாக அதிகரிப்பு. 86 அடியை தாண்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். விடுமுறை தினத்தையொட்டி ஒகேனக்கல் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மெயின் அருவி, சினி அருவி, காவிரி ஆற்றில் குளித்து உற்சாகம். திமுகவில் சென்னையில் மட்டும் 10 மாவட்டங்கள் உருவாக்கம். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் பிரிப்பு. இன்னும் 2 ஆண்டுகளில் அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்கு விடும் நிலை வரும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். மக்கள் ஆதரவோடு திமுகவை முதல்வர் விஜய் வென்றுவிட்டதாகவும் பேச்சு. உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தீயசக்தி ஒளிச்சே கேட்டுட்டாரு, தூக்கி மூட்டை கட்டி வெளிச்சாங்க. இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாடகைக்கு தான் வந்தோம். அறிவாலயத்தை இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன் போட்டு வாடகைக்கு விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டாம். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கிறார்கள், பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய பணம் இல்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தாவேக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்ந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க அரசு கிட்ட நிதி இல்லைன்றாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கிருந்து வந்தது இப்போ நிதி? மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தங்களது எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்ளவே தாவேக அரசு கார் கொடுக்கிறது. அரசு கடனில் தத்தளிக்கும் சூழலில் மக்கள் வரிப்பணத்தில் கார் வாங்கி கொடுப்பதா என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் வரிப்பணத்தை, இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை தாக்குவதை விட வேண்டும் என்பதற்காக, அவர்களை தாஜா செய்வதற்காக இந்த கார்லாம் கொடுக்குறேன்ருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை ஒரு 10-15 எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லாமல் இருக்கலாம். அது அவர் கட்சி நிதியிலேயோ இல்லை அவர் தான் உச்சபட்ச வருமானத்தை விட்டு வந்திருக்கேங்கிறார்ல, அவரே வாங்கி கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அமமுக அதிமுக வேறு வேறு அல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சி வருவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்றும் கருத்து. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேற இல்லை, 2 அம்மாவுடைய கட்சி தான். நான் அவர்கள் கூட தான் நிற்கிறேன். கடந்த தேர்தலில் கூட தான் இருந்தேன், இப்பயும் அவர்கள் கூட தான் நிற்கிறேன். இன்னைக்கு நான் அதிமுக கூட அம்மாவின் தொண்டன் என்கிற முறையில் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பேன்.
முதல்வர் விஜய் வருங்காலத்தில் நாட்டின் பிரதமராவார் என்று பேசத் தொடங்கியுள்ள தாவேகா அமைச்சர்கள். தாவேகாவினரின் எதிர்கால பயணம் குறித்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கியே பயணிப்போம். தாவேகாவினரின் செயல்பாடுகளை விமர்சித்த காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விஜய் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே தாவேகாவினரின் கருத்துக்கள் இருப்பதாக பேட்டி. இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக வெற்றிக்காலம் ஏற்றுக்கொள்றாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. தாவேகாவினர் குறித்த மாணிக்கம் தாக்கூரின் கருத்துக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். ஒரு சிலர் கூறிய கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருப்பதாகவும் தங்கள் தலைவரை குறிப்பிடவில்லை என்றும் பேட்டி. ஒரு சில பேர் கொடுத்த பேட்டிக்கு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அது எங்களுடைய தலைவர் இப்போ குறித்ததில்லை, பேட்டியின் அடிப்படையில் ஒரு சில பேர் கொடுத்த பேட்டியில் ஒரு சில பேர் கொடுத்த பேச்சில் இருக்கு. ஸோ சின்ன சின்ன கருத்துக்கள் ஒரு சில பேர் எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு சில பேசினதுக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அது எங்களுடைய தலைவருக்கு அது கொடுத்ததில்லை. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பிரதிநிதிகள் கிடைத்ததும் இந்தியா கூட்டணியில் இணைவோம். எம்பிக்கள் இல்லாமலும் சேரலாம் என்றால் 1000 கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதில். இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் மட்டும் தான். இப்போ எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளை சேர்த்தால் அவங்க ஒரு 1000 கட்சியாவது சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால அவங்க இந்தியா கூட்டணியில் யார் யார் எம்பிக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக அந்த இதில் இணைந்து செயல்படுறோம். விஜய் அரசை கவிழ்க்க காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஆதரவை திரும்பப் பெறுவோம் என்று மிரட்டுவதாகவும் பாஜகவின் நாராயணன் திருப்பதி விமர்சனம். நீட் தேர்வு மற்றும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து காரைக்காலில் திராவிடர் கழகம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி. உண்மையான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க தகுதியில்லாதவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி பேசுவதாக அமைச்சர் கீர்த்தனா காட்டம். ஒரு பெண்ணின் உடையோ தோற்றமோ ஏன் இன்னும் பொதுவெளியில் விசாரணைக்குரிய விஷயமாக மாற்றப்படுகின்றன என்றும் கேள்வி. அன்பில் மாரியம்மன் கோவிலில் அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான விவகாரம். அறிவியலுக்கு எதிரான மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக எழுந்த விமர்சனங்களுக்கு அமைச்சர் ரமேஷ் பதில். அம்மை வார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவில்ல தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம்னு வேண்டுதல் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளும் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தவர்களை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை தண்டையார்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய மாநகராட்சி ஆணையர். கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் விஜயை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்று உழைப்போர் உரிமை இயக்கம் கோரிக்கை. இந்த பேச்சுவார்த்தை என்பது முதல் கட்ட துவக்க கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் கட்டமா இது நடந்திருக்கு. நாங்க குறிப்பா எங்களோட கோரிக்கை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை, இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை.
சர்க்கரை விலை உயர்வு எதிரொலி. புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவின் விலை கிலோவுக்கு 80 ரூபாய் வரை அதிகரிப்பு. சர்க்கரை விலையேற்றத்துக்கும் எத்தனால் தயாரிப்புக்கும் தொடர்பு இல்லை. தேவைக்கு ஏற்ப சர்க்கரை கையிருப்பு இருப்பதாக உணவுத்துறை செயலாளர் சஞ்சீப் சோப்ரா தகவல். இமாச்சல பிரதேசம் மண்டியில் பயங்கர நிலச்சரிவு. வீடுகளில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. பீகார் மாநிலத்தில் பலத்த மழையால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பாட்னாவின் பிந்த் டோலி பகுதியை சூழ்ந்த வெள்ள நீர். உத்தரப்பிரதேசம் ஹாப்பூரில் கங்கை நதிக்கரையோர கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கனமழையின் காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் நடுவே பாறை குன்றின் மீதுள்ள சிவன் கோவிலை சூழ்ந்தவாறு பாயும் வெள்ள நீர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சலால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்வரத்து அனைத்து மதகுகளில் இருந்தும் தண்ணீர் திறப்பு. சீரிப்பாயும் வெள்ளம். ஒடிசா மாநிலத்தில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. ஒடிசா அருகே பனாமா நாட்டு சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி விபத்து. கப்பலுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மாயமான 22 பேரை தேடும் பணி தீவிரம். வீடுகளில் எல்பிஜிக்கு பதில் பிஎன்ஜி குழாய் வழி இயற்கை எரிவாயு பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு தீவிரம். மாவட்டம் தோறும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை நியமிக்க மாநில அரசுகளுக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கடிதம். சத்தீஸ்கரில் நடைபெற்ற வேளாண் தேர்வில் எண்டோஸ்கோப் கேமரா மூலம் வினாத்தாளை கசியவிட்டது விசாரணையில் அம்பலம். கல்லூரி பேராசிரியர் மற்றும் 5 மாணவர்கள் கைது. இந்தியாவில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட 8 கோடியே 70 லட்சம் இளைஞர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கி உள்ளனர். இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த தொழிற்பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தவும் நிதி ஆயோக் அமைப்பு அறிவுறுத்தல். காசாவில் பட்டினியால் தவிக்கும் 10 லட்சம் மக்கள். இஸ்ரேலின் கடும் கட்டுப்பாடுகளால் குடிநீர் கூட போதிய அளவு கிடைக்கவில்லை என்று குமுறும் மக்கள். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாடுகளுக்கு மீண்டும் பின்னடைவு. 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க மறுத்து அதிபர் டிரம்ப் விதித்த தடையை ரத்து செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம்.
அமெரிக்காவின் நெவாடாவில் 10,500 ஏக்கர் பகுதியில் மரங்கள் செடிகளை அழித்த காட்டுத்தீ. குடியிருப்புகளை தீ நெருங்கும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் தீயணைக்கும் பணி தீவிரம். ஜப்பானில் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து தானாக விழுந்த பொருட்கள். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.